அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதில் தும்பியினுடைய 143வது நிகழ்வில் தங்களுடைய பொன்னான வருகையை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கிற தும்பி அமைப்பிற்கு மகிழ்ச்சியையும் ஓகையும் சேர்த்திருக்கிற அறிஞர் பெருமக்களை அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். கவி மாமணி என்கிற பட்டம் பெற்றது கவிஞர் பொதிகை செல்வராசனுக்கு எவ்வளவு பொருத்தம் என்பது போல இன்றைய கம்பராமாயணத்தினுடைய அந்த பகுதி ஊர் தேடு படலம், அதாவது நம்ம அனுமன் ஊரை சுற்றி பார்க்கிற படலம் என்பதற்கு பொருத்தமாக காணும் படலம் என்பதை ஊரை காணுகிற படலம் என்பதற்கு பொருத்தமாக அவர் காணும் பொங்கல் என்று அற்புதமாக ஒரு சிலையடையாக அதை சொன்னார்கள். அது அவருடைய தமிழ் திறத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு சின்ன குழந்தைக்கு செல்லம் கொடுத்தோம்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்னா தாய் தகப்பன் மேல ரொம்ப அதிகமா உரிமை எடுத்துக்கிறோம். கையை பிடிச்சி குலுக்கணும்னா தோல் மேல ஏறி உட்கார்ந்துக்கிறோம். அந்த மாதிரி இன்றைக்கு நான் என் அன்பிற்குரிய பெரியவர்கள் அனைவரையும் ஒரு ஒரு சிக்கலுக்கு, ஒரு அசௌகரியத்திற்கு ஆட்படுத்தியிருக்கிறேன். 7 மணிக்கு நடக்க வேண்டிய இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு 5 மணிக்கு தொடங்க வேண்டும் என்று அவர்களிடம் அன்போடு உரிமையோடு நான் வேண்டிக் கொண்டேன். அவர்களும் தங்களுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி தங்களுடைய அந்த இடர்பாடுகள் எல்லாம் நீக்கி, ஐயா ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல அத்தனையும் நீக்கி வந்து இங்கே 5 மணிக்கு அமர்ந்து தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நமக்கு நல்ல பல கருத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே என்பது தமிழ். அப்படி இந்த நல்லவர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கும் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கும் நமக்கு வாய்ப்பு விரைவில் வந்து விட்டது. 2 மணி நேரம் முன்பாக வந்து விட்டது என்றுதான் நான் கருதுகிறேன். இன்றைய நிகழ்வில் வரவேற்புரை வாசித்த ஐயா ஏரிக்கரை ஹரிகோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியாக வந்து இந்த அற்புதமான வாழ்த்து பாடல் பாடிய அன்பு செல்வி நிபுணா அவர்களே, நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய கவிஞர் பொதிகையார் அவர்களே, இந்த ஊர்த்தேடு படலத்திலே ஒரு வரி வரும், உலகத்தில் எவ்வளவோ மணிகள் இருந்தாலும் அந்த மணிகள் எல்லாம் திருமாலனுடைய மார்பிலே இருக்கிற அந்த கவுத்துவம் என்கிற ஒரு மணிக்கு ஈடாகாது என்று சொல்வார்கள். அப்படி போல எத்தனை அறிஞர் பெருமக்கள் இருந்தாலும் அவர்களை அத்தனையும் மீறி ஒளி வீசக்கூடிய ஒரு அற்புதமான பேரறிஞர் ஐயா கா. கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்க எனக்கெல்லாம் மிகுந்த உவகை கூட வந்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய பேராசிரியர் முனைவர் அம்மா பூங்கோதை அம்மா அவர்களே, பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு பயணத்தில் இருந்தாலும் நம்முடன் இனிமையாக இணைந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய ஐயா ஜானகிராமன் அவர்களே, எங்கள் அன்பிற்குரிய கம்பெனியில் ஆழங்கண்ட வேடம் ஐயா அந்தாமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆற்றல் மிகு சகோதரியார் அம்மா ஜெயலட்சுமி மணிகண்டன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற, இணையத்தில் பார்க்கவிருக்கின்ற, இன்னும் வந்து சேரவிருக்கிற அனைத்து பெரியோர்களை உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி நேரடியாக நாம் இன்றைய நிகழ்வை குறித்துக் கொள்வோம். நம்ம சுந்தர காண்டம் இது மிகவும் ஒரு முக்கியமான காண்டம், நன்மைகள் பல தரக்கூடிய காண்டம். ஆகவே நாம் நல்ல பல செய்திகளை அறியக்கூடிய காண்டம். ஆகவே இதனை தள்ளி போட வேண்டாம் என்ற கருத்திலே தான் இன்றைக்கு நாம் சற்று முன்பாகவே நம் அன்பிற்குரிய ஐயா பேராசிரியர் தமிழில் அவர்களுடைய திருமகள் அன்பு மகள் தமிழ் முல்லை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அனைவரின் சார்பாக நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுடைய திருமண நாளை முன்னிட்டு நாம் சற்று விரைவாக இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் என்று கருதுகிறேன். அதற்கு ஒத்துழைப்பு தேர்ந்த உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்குகிறேன். பெரியவர்களே, சுந்தரகாண்டத்தினுடைய ஊர் தேடு படலத்தில் இருக்கிறோம். சென்ற முறை கடல் தாவு படலம், அந்த படலத்தில் வந்து அனுமன் கடலை தாண்டி நேரடியாக இலங்கைக்குள் புகாமல் பவளமலையில் பாய்ந்தான் என்று பார்த்தோம். அந்த கடலை தாண்டி இக்கரையிலிருந்து அக்கறை யோசித்து பார்த்தால் எத்தனை 100 யோசனை தூரம் உள்ள கடல், அதனை ஒரே தாவாக தாண்டி இலங்கையை தூரத்தில் இருந்து பார்த்து பவளமலையை நோக்கி பாய்ந்தான் என்று நாம் பார்த்தோம். அந்த பவளமலையிலிருந்து இலங்கை மாநகரை ஒரு கண்ணாடியில் பார்ப்பது போல, அந்த இலங்கை மாநகர் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவ மங்கையர்கள் தங்கள் முகம் பார்க்கிற கண்ணாடி போல அந்த மாநகர் இருந்ததான். அவ்வளவு பல இருந்திருக்கிறது. அந்த வான மங்கையர், வானத்தில் இருப்பவர்கள் இப்ப நம்ம அந்த கண்ணாடியை வச்சு பாக்குறோம்.
இன்னைக்கு இந்த இணையத்துல முன்னாடி செல்போன்ல வந்து ஃப்ரண்ட் கேமரா வச்சு நம்ம பாக்குறோம். ஆனால் அன்றைக்கு வான மகளிர் அவர்கள் முகத்தை வானத்தில் இருந்து இந்த இலங்கை பக்கம் வந்துதான் பாத்துக்குருவாங்களாம். அப்படி பல பல என்று இருக்கு. அப்படி இருந்த இலங்கை மாநகரை அவன் அவ்வளவு உயரத்தில் இருந்து பார்த்தான், அதிசயித்தான் என்று நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட அனுமன் இப்ப என்ன செய்யறான்? இறங்கி ஊரை தேட பார்க்கிறான். அதுல ஒவ்வொன்றாக பார்க்கிறான். இலங்கை நகரத்தினுடைய மாடங்களை பார்க்கிறான். அந்த மாளிகைகள், உயர்ந்த மாளிகைகள், அதில் உள்ள மாடங்களை அவன் பார்க்கிறான். அந்த மாடங்கள் எப்படி இருக்கிறான்? கம்பர் எப்படி சொல்லுகிறார்? வன்கொண்டல் விட்டு மதி முட்டுவன மாடம் என்று சொல்கிறார். அதாவது இந்த மேகத்தை அதை மீறி தொலைத்து கொண்டு போய் சந்திரனை போய் தொடுதான் அந்த மாடங்கள். அவ்வளவு உயர்ந்த மாடங்கள். மேகங்களை நம்ம எப்பவும் கீழே இருந்துதான் நம்ம பார்ப்போம். எப்போ மேகங்களை நமக்கு கீழே பார்ப்போம்னா விமானத்துல போகும்போது நீங்க பார்க்கலாம். அப்படி அந்த மேகங்களை துளைத்து கொண்டு சந்திரனை முட்டுவது போல் இருக்கக்கூடிய மாடங்கள். அற்புதமான கற்பனை. கம்பருக்கு இணை. ஆஹா, அவர் எப்படி கற்பனை பண்ணி சொல்லுகிறார்? அந்த இலங்கை நகரத்தினுடைய மாடங்கள், மேகங்களை மீறி சந்திரனை முட்டுகின்ற மாடங்கள். அந்த முற்ற மாடத்துல இருப்பாங்க அரக்கியர்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அவர்களுடைய வேலையாட்கள். யார் அவங்க வேலையாட்கள்னா தேவமார்கள், தேவர்களுடைய பெண்கள், தேவர்களுடைய மனைவிமார்கள், தேவன் அங்கையர். இவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அந்த மாடத்துல இருக்கு. அந்த மாடத்துல வந்து கூட்டணும் இல்லையா? அந்த தூசியை கூட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? இங்க மின்னல் இருக்கு பாருங்க, அந்த மின்னல். அந்த மின்னல் குச்சிகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு விளக்கமாரி மாதிரி ஒரு துடைப்பம் போல் செய்து அதை வைத்து அந்த மாடத்தில் உள்ள அந்த தூசு கூட என்னன்னா நறுமண துகளாம். அங்கே தூசு கூட நறுமண துகள்கள் தான் கிடக்குமா. அந்த துகள்களை கூட்டி அந்த மாடத்தை வந்து தண்ணி தெளிப்போம். அப்ப வாசலை கூட்டி தண்ணி தெளிக்கிறோம் இல்லையா? அப்ப தண்ணி தெளிக்கிறதுக்கு கீழே இருந்தா கொண்டு போக முடியும். மேகத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி மோந்து எடுத்து அப்படி தெளிப்பாங்களாம் வானத்துல, அந்த மாடத்தில். என்ன அருமையா கற்பனை பண்றாரு பாருங்க யாரு? நம்ம கம்பர். அந்த வானத்தை சந்திரனை முட்டுகின்ற உயரத்தில் உள்ள அந்த மாளிகைகளில் இருந்து மின்னல் கொடிகளை ஒன்றாக பொறுக்கி எடுத்து ஒரு துடைப்பம் போல் செய்து அந்த மாடத்தில் உள்ள துகள்களை, நறுமண துகள்களை கூட்டி தண்ணி தெளிப்பாங்களாம். தண்ணிக்கு வந்து என்ன பண்ணுவாங்களா? பக்கத்துல மேகத்துல இருந்து கொஞ்சம் மோண்டு அப்படியே தொளிச்சிட்டு வருவாங்க. அப்படி உயரமான மாளிகைகளை இலங்கை பெற்றிருந்தது. அந்த மாளிகைகள் எப்படி இருந்துச்சு? பொன்னால இழைச்சிருக்கா? மணிகளால் இழைத்திருக்கிறதா? இல்லை மின் என்று சொல்லக்கூடிய மின்னலை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை வெயிலை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறதா? அவ்வளவு ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. எதை கொண்டு இந்த மாளிகைகளை இவர்கள் அமைத்தார்கள் என்று தெரிய முடியாத அளவிற்கு உயர்ந்த மாடங்களை கொண்ட மாளிகைகளாக அந்த மாளிகைகள் இருந்தன என்று கற்பனை செய்கிறார். பொன் கொண்டு இழைத்த, மணியை கொடு பொதிந்த, மின் கொண்டு அமைத்த, வெயிலை கொடு சமைத்த, என் கொண்டு இயற்றிய என தெரிய இயலாத, என் கொண்டு இயற்றிய என தெரிய இயலாத வன் கொண்டல் விட்டு மதி முற்றுவன மாடம் என்று அந்த மாளிகைகளையும் அந்த மாடங்களுடைய அழகையும் கம்பர் வர்ணிக்கிறார். இதை அப்படியே பார்க்கிறார் யாரு? அனுமன். இதுல கிட்டத்தட்ட 230க்கு மேல பாடல்கள் இந்த படலத்தில் இருக்கிறது. அதுல பெரும்பாலும் அனுமன் வந்து மனசுக்குள்ள நினைக்கிற செய்திகள் நிறைய. சில இடங்கள் உரையாடல்கள் அந்த மாதிரி போகும். அவன் இந்த ஊர் பாக்குறான் இல்லையா? அந்த ஊரை சுத்தி பாக்குற மாதிரி. அப்படி பார்க்கிற பொழுது முதல்ல தெரிகிற இந்த மாடத்தை அவன் பார்க்கிறான். பிறகு மரம் அடங்கலும் கற்பகம். அதாவது இந்த இலங்கை எப்படி இருக்கிறது? இந்த இலங்கையில் உள்ள எல்லா மரங்களும் கற்பக மரங்களா இருக்கின்றன. ஏன்னா இந்த இலங்கையில எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த மரங்கள் எல்லாம் கற்பக மரங்களாக இருந்தால் தான் அது கிடைக்கும். ஆகவே மரம் அடங்கலும் கற்பகம், மனையெல்லாம் கனகம், அறம் அடைந்தையர் சிலதியர் அரக்கியர். அப்படின்னா என்னது? தேவலோக மகளிர் வந்து அரக்கியர்களுக்கு வேலைக்காரிகளாக இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கிற அனுமன். அமரன் உரம் அடங்கி வந்து உழையராய் உழல்வர். தேவர்கள் தங்களுடைய வீரத்தை இழந்து இங்க வந்து வேலைக்காரர்களாய் திரிவார்கள். ஒருவர் தரம் அடங்குவது அன்று இது தவம் செய்த தவமால்னு ஒரு அற்புதமான பாடல் எழுதுகிறார். அனுமார் பார்க்கிறாரு. பார்க்கிற பொழுது அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறார்? என்ன நடக்குது? அரக்கியர்களுக்கு வந்து தேவ மகளிர் வந்து வேலை செய்யறாங்க. தேவர்கள் தங்களுடைய மரம், அவர்களுடைய உரம், அவர்களுடைய வீரத்தை இழந்து இங்க வந்து வேலைக்காரர்களாய் பணிபுரிகிறார்கள். இதெல்லாம் வந்து தரத்தால் வருவதல்ல. அரக்கர்களுடைய திறமையால், ராவணனுடைய திறமையால் மட்டும் சொல்ல முடியாது.
தவத்தால் வருவது அப்படின்னு நினைக்கிறார் அனுமன். அனுமன் நினைக்கிறான். இப்பவே நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல எவ்வளவோ மனிதர்களை பார்க்கிறோம். எல்லாரும் தான் உழைக்கிறான். ஒரு ஏழை ஒருத்தன் உழைச்சிக்கிட்டே இருக்கான். பணக்காரன் ஆகிறது இல்ல. ஆனா பணக்காரன் ஒருத்தன் உழைக்கிறான், பணக்காரன் ஆகிறான் அப்படிங்கிறது அது ஒரு வகை சிக்கல். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம பண்ற தொழிலு, இவன் தொழிலுக்கு இவன் இந்த அளவுக்கு தான் பொருளாதாரம் வளர முடியும். ஊர்ல சொல்லுவாங்கல்ல, தவிட்டு வியாபாரம் பண்றவனுக்கு தவிடு தான் மிச்சப்படும். நகை வியாபாரம் பண்றவனுக்கு நகை மிச்சப்படும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்க பொருளாதாரம் வேறுபடும். ஆனால் ஒரே தொழில் பண்ணா கூட ஒருத்தன் உயரத்துல இருப்பான், ஒருத்தன் தாழ்ந்து இருப்பான். அதுக்கு என்ன காரணம்? இப்ப நீங்க சினிமா நடிகர்களே எடுத்துக்கங்க. ஒரு எடுத்துக்காட்டா சொன்னோம்னா, எல்லாரும் தான் நடிகரா இருக்கிற ஸ்டார்களா இருக்கிறார்கள். ஆனால் ஒருத்தர் தானே சூப்பர் ஸ்டாரா இருக்கிறார். ஒருத்தருக்கு வந்து 1 கோடி சம்பளம் என்றால் ஒருத்தருக்கு 200 கோடி 300 கோடி சம்பளம் கிடைக்கிறது என்ன காரணம்? அதற்கு என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், கம்பர் என்ன சொல்கிறார், அனுமன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், தரம் அடங்குவது அன்று இது தவம் செய்த தவமா, அது முற்பிறப்பில் செய்த தவத்தினால் இவங்களுக்கு இதெல்லாம் வாச்சிருக்கு. அப்படி இங்க வந்து காண முடியாத சிந்தையை நான் பார்க்கிறேனே என்று அவர் பார்க்கிறார். படை மிகுதி. இங்க படையை பார்த்து வியந்து போகிறான் அனுமன். இந்த குதிரையை பார்த்தா சூரியன் ஓட்டுகிறான் பாருங்க. அந்த சூரியன் போகிற அந்த தேர் குதிரை இருக்கு பாத்தீங்களா, 7 குதிரை. அந்த 7 குதிரையை தவிர அத்தனை குதிரைகளும் இந்த இலங்கையில தான்ப்பா இருக்கு என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த படையை பார்க்கிறான். படையை பார்த்து வியக்கிறான். அதே சமயத்தில் அவன் நினைக்கிறான், இந்த படையெல்லாம் நம்ம எப்படி ஜெயிக்க போறோம் என்றும் அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். பிறகு சுத்தி வருகிறான். பல வகை ஒலிகளை கேட்கிறான். அந்த இலங்கை நகரினுடைய பொழில், அதனுடைய சிறப்பை பார்க்கிறான். கோபுரங்களை பார்த்து வியக்கிறான். அதை கம்பர் வர்ணிக்கிறார். மதிலை பார்த்து வியக்கிறான். அந்த மதில்ங்கிறது என்னன்னா, அந்த உயர்ந்த அந்த கோட்டை மதில். அந்த மதில் சூரியன் உள்ள வரமாட்டானா. ஏன்னா ராவணன் கோவிப்பான் என்று சொல்லி சூரியன் கொஞ்சம் வேகமா வந்து கொஞ்சம் கடுமையா வெயில போட்டுட்டா, ஒரு 36 டிகிரிக்கு பதிலா ஒரு 50 டிகிரி 40 டிகிரி வந்துருச்சுன்னா ராவணன் வந்து பிரச்சனை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கோபிப்பான் என்று சொல்லி சூரியன் அந்த பக்கமே வரமாட்டான், சுத்தி போயிடுவானா. அப்படிப்பட்ட மதில்கள் என்று சொல்லுவார்கள். உன்னம் யாவரும் ராவணன் முனியும் என்று எண்ணி பொன்னின் மாநகர் மீச்சலான் கதிர் என புகழ்வர். அந்த பொன் போன்ற பொன்னை போல ஜொலிக்கக்கூடிய அந்த மாநகரில் உள்ள வந்து முன்னாடி சூரியன் வரமாட்டான். ஏனென்றால் ராவணன் முனியும், அவன் கோபித்துக் கொள்வான் என்று கருதி வரமாட்டான் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவன் ஏன் வர்றது தெரியுமா? அவன் வந்தா அவனுடைய ஒளி இந்த மாநகரத்தினுடைய மதில்களுடைய ஒளியிலிருந்து பட்டு அவன் வந்து ஒளி மங்கிவிடும். ஆகவே அதுக்கு பயந்து கொண்டு அவன் நழுவி சென்று விடுகிறான் என்று கற்பனை செய்கிறார் கம்பர். அனுமன் மூலமா சொல்றார். அப்படிப்பட்ட உயர்ந்த மதில்களை, ஒளி வீசக்கூடிய மதில்களை அந்த இலங்கை மாநகர் பெற்றிருக்கிறது. அடுத்துதான் அந்த புகழ்பெற்ற பாடல். அந்த இலங்கை மாநகரில் எப்படிப்பட்ட மாநகர்? கரங்கு கால் புகா, கதிரவன் ஒளி புகா, மரளி மரம் புகா, இனி வானவர் புகார் என் கை வம்பே. அப்படின்னா என்ன அர்த்தம்? காத்து வேகமா அதுக்குள்ள வீச முடியாது, சூரிய ஒளி அதற்குள் புக முடியாது. அதாவது யமன் கூட அதுக்குள்ள நுழைய மாட்டான். அந்த அளவுக்கு உயர்ந்த பாதுகாப்பான அந்த நகரம். தேவர்கள் வந்து வரமாட்டான், சண்டைக்கு வரமாட்டான். வந்து வேலைக்காரனால வரலாமே தவிர வீம்போட சண்டைக்கு அங்கே வர முடியாது. ஊழிக்காலமானாலும் ஊழிக்காலமானி உலகமே அழிந்தா கூட அது எத்தனையும் அழிக்கிற அறக்கடவுள் கூட அந்த சமயத்தில் கூட இந்த இலங்கை நகருக்கு போற முடியாது. அப்படி பாதுகாப்பான நகராக இந்த இலங்கை நகர் இருக்கிறது என்று அதை பார்த்து வியக்கிறார் அனுமன். அப்படி ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வருகிறான். மதிலை பார்க்கிறான். பிறகு அங்கே வாழக்கூடிய மக்களை பார்க்கிறான். அந்த மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறான். அதெல்லாம் மிக தெளிவாக விலாவாரியாக கம்பர் இங்கே எழுதுகிறார். அந்த நகரில் உள்ள அந்த செல்வ வளத்தை பார்க்கிறான். அதை பார்க்கிற பொழுது அவன் நினைக்கிறான், இந்த தச்சன், அதாவது மயன் என்று சொல்லக்கூடிய அந்த தச்சன், அவனே தேவ தச்சன். அவன் வந்து நினைச்ச உடனே அழகான அழகான நகரங்களை உருவாக்கக்கூடியவன். அவன் பண்ணி நாள் பணி உழந்து அரிதில் படைத்தான். இந்த நகரம் பல நாள் உழைச்சு ரொம்ப நினைச்சு பண்ண நகரமாக இந்த இலங்கை நகர் இருக்கிறது. அந்த நகர் அமைந்த திறம் அப்படி இருக்கிறது என்று ஆச்சரியப்படுகிறான். அப்புறம் இந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் உடம்பால் பெரியவர்கள், காயத்தால் பெரியர், வீரம் கணக்கிலர், உலகம் கல்லும் ஆயத்தார், வரத்தின் தன்மை அளவற்றார். அவங்கள்ட்ட இல்லாத வரமே இல்லை, எக்கச்சக்க வரங்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். வெல்ல முடியாத மனிதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள், காயத்தால் பெரியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அந்த மக்களை பார்த்து வியக்கிறான். அதுக்கு மேல் அவர்கள் மாயத்தில் சிறந்தவர்களாகவும் இருக்கிறார்கள்.
தேயத்தான், அதாவது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு, அந்த தெருவுல இருந்து இன்னொரு தெருவுக்கு போறது எப்படி இருக்கிறது என்றால், அவர்கள் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போவது போல பறந்து விரிந்த நகரமாக இருக்கிறது என்று அந்த மக்களுடைய நிலையை பார்த்து வியக்கிறான். பிறகு என்ன பண்றான், அப்படியே நேரா இலங்கைக்குள்ள போகலாம். மேலிருந்து பார்க்கறான், பவள மாளிகையில இருந்து பார்க்கறான், பவளக்குறையில இருந்து பார்க்கறான், பவள குன்றில இருந்து பார்க்கிறான். பிறகு மாளிகைக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறான். நினைச்சிட்டு மதிலை நோக்கியாக அந்த மதில பக்கத்துல அந்த கோட்டை மதிலுக்கு வருகிறான். அந்த மதிலினுடைய கதவை பார்த்த உடனே வியந்து போகிறான். அது எப்படி இருக்குன்னா, உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் வந்தா கூட ஒரே சமயத்தில் நுழையலாமா, அப்படிப்பட்ட உயர்ந்த மதில்கள். அந்த மதில்களுடைய அழகை பார்த்தே அவன் இவ்வளவு பெரிய மதில், இவ்வளவு அகண்ட உயர்ந்த பிரம்மாண்டமான இந்த மதில், உலகத்தில் உள்ள உயிர் எல்லாம் சேர்ந்தா கூட ஒரே சமயத்துல உள்ள போகலாம், அந்த மாதிரியான மதில். அப்போ இது வழியா உள்ளே இருந்து படை வெளியே வந்துச்சுன்னா எந்த படை தாங்கும் என்று பார்த்து வியக்கிறான். அதையெல்லாம் இப்ப கணக்கெடுக்கிறான். இதெல்லாம் இப்படிப்பட்ட இடங்கள் இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறான். அங்கே உள்ள வாயில் காவலர்கள் அவர்களை பார்க்கலாம். வாயில்ல நிக்கிறதே நம்ம ஊர்ல எல்லாம் இப்போ வா வா என்ன நம்ம இப்ப நம்ம ஒரு பெரிய ஒரு ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த வாசல்ல 2 பேர் இருப்பாங்க அதிகபட்சம், இல்லாட்டி 4 பேர் இருப்பாங்க இல்லையா? இங்க அப்ப அது உள்ள மக்கள் நிறைய இருப்பாங்க. இங்க என்ன சொல்றான், வாயில் கடையில் அந்த வாயில் ஓரத்திலேயே 300 வெள்ள மக்கள் இருந்தாங்க. 300 வெள்ளம் சேலம் தான். இந்த வெள்ளம் 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 என்று பார்க்கிறோம். அதாவது இலங்கை வானர படையை ராவணனும் லக்ஷ்மணனும் பார்க்கிற பொழுது 70 வெள்ளம் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு வெள்ளம்னா என்ன அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு கணக்கு சொல்றாரு, ஒரு பெரிய கணக்கு. அதெல்லாம் விட்டுருவான். சிம்பிளா எளிமையா சொல்லுவது என்று சொன்னால், 1 போட்டு பக்கத்துல ஒரு 56 சைபர் போடுங்க. 1 போட்டு பக்கத்துல ஒரு 56 சைபர் போட்டா அதுதான் ஒரு வெள்ளம். இந்த சைபர் கணக்கு எப்பன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒரு இத்தனை லட்சம் கோடி ஊழல் என்றெல்லாம் சொன்னாங்க. அப்ப சைபர் எல்லாம் போட்டாங்க. 1 போட்டு பக்கத்தில் ஒரு சுழியம் என்று சொல்லக்கூடிய பூஜ்ஜியங்கள் 56 போட்டால் எத்தனை எண் வருகிறதோ அது எப்படி என்று சொல்ல முடியாது. அது ஒரு வெள்ளம் என்று கணக்கு வருகிறது. இந்த எண்ணிக்கையில அந்த படைகள் இருக்கும். அதனுடைய விகிதம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு யானை, ஒரு பங்கு யானை, ஒரு பங்கு யானை, ஒரு பங்கு தேர், ஒரு பங்கு குதிரை, 3 பங்கு குதிரை, 5 பங்கு காலாட்கள், கால்நடைப்படை. ஒரு பங்கு யானை, ஒரு பங்கு தேர், 3 பங்கு குதிரை, 5 பங்கு காலாட்கள். இப்படி படைப்படையா நிறுத்தி இது கூட்டினீங்கன்னா, இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 1 போட்டு 56 பூஜ்ஜியம் போட்டீங்கன்னா எவ்வளவு வருகிறதோ இது ஒரு வெள்ளம். இவ்வளவு படை. இது மாதிரி 300 வெள்ளம் அங்க நின்று இருந்துச்சான் வாசல்ல. அதை பார்த்து வியக்கிறான் அம்பன். கம்பர் வியக்கிறார், அனுமர் வியக்கிறான். இதை பார்த்த உடனே சரி, இதை நம்ம உள்ள நுழைய வேண்டாம், சிக்கல் வந்துடும், மதிலை தாவி நம்ம ஊருக்குள்ள போயிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டு அவன் அப்படியே தள்ளி போகிறான். அனுமன் தன்னுடைய உருவை சுருக்கி கொண்டு போகிறான். அப்ப இலங்கா தேவி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய காவல் தெய்வம், அந்த இலங்கை மாநகரனுடைய காவல் தெய்வம், அது அந்த காலத்துல இருந்திருக்கு. இப்போ மதுரை தெய்வம் என்றெல்லாம் பார்க்கிறோம் அந்த கண்ணகியினுடைய கதைகள் எல்லாம், மதுராபுரி தேவி என்றெல்லாம். அப்படி போல இலங்கையினுடைய தேவி. அவள் எப்படி இருந்தால், 8 தோளால் 4 முகத்தால் உலகு 7 தொட்டு பெரும் ஜோதி நிறத்தாள். வர்ணிக்கிறார் கம்பர். 8 தோள் 4 முகம் இத்தனையும் கொண்டு கொண்டு இந்த இலங்கை காக்கக்கூடிய இலங்கா தேவி அந்த நில்லாய் நில்லாய் என்று நில்லு 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 என்று கத்திக்கொண்டே வருகிறது. அதை பார்த்து அந்த சத்தத்தை கேட்ட உடனே இதுவரைக்கும் யாருமே வந்ததே இல்லை, எல்லாம் ஓடி போயிடுவாங்க. ஆனால் அனுமன் அங்கே தைரியமாக நிற்கிறான். நில்லாய் நில்லாய் என்று உரை நேரா நேரா சொல்லிக் கொண்டு வருகிறாள். அவளை பார்த்தவுடன் மாருதி கண்டான், வருகை என்றான். அவன் ஓடி போகாம அந்த அனுமன் வாங்க வாங்க என்று கூப்பிட்டான். என்னமோ இவன் அவங்களை கூப்பிடுற மாதிரி சாதாரணமா வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே இலங்காதேவி சொல்லுகிறாய், அஞ்சலை போலும் அறிவு இல்லாய். அப்பா, என்னை பார்த்து நீ பயப்படல போல இருக்கு, அறிவு இல்லாதவனே, பொன்மதில் தாவி பகையாதே, இந்த மதில தாவணும் நினைச்சு வீணாக பகையை தேடிக் கொள்ளாதே, என்னுடைய பகையை தேடிக்கொள்ளாதே, போவாய் என்று அவனை எச்சரிக்கை செய்கிறார். சென்ற உடனே அனுமன் அதுக்கு மறுமொழி சொல்கிறான். அற்புதமா சொல்றான். களியா உள்ளத்து அண்ணல் மனத்தில் கதம் மூல விழியா நின்றே நீதி நலத்தின் வினை ஓர்வான். அந்த அனுமன் நீதி அனைத்தை உணர்ந்த அனுமன் என்ன சொல்லுகிறான், அழியால் காணும் அழியால் இவ்வூர் நலத்தால் அணைகின்றேன், இவ்வூர் நலம் காணும் அழியால் நனைகின்றேன்.
இந்த ஊருடைய அழகை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலால் நான் இதை விரும்புகிறேன். நான் இங்க உள்ள போறதுனால உனக்கு என்ன நஷ்டம்? அழியால் இவ்வூர் காணும் நலத்தால் அணைகின்றேன், எளியேன் உற்றால் யாவது உனக்கு இங்கு இழவு என்றான். இழவுனா நட்டம்னு அர்த்தம். நான் வந்து இந்த ஊருடைய அழகை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் ஒரு எளியவன், நான் உள்ள போறதுனால உனக்கு என்ன நட்டம் என்று அனுமன் அவரிடம் மிக சாதாரணமாக அவளை பார்த்து பயப்படாமல் கேட்கிறான். உடனே இலங்கை தேவி சினக்கிறார். நீ யாவனடா? தொல்புறம் அட்டான் அன்னாரேனும் அஞ்சுவர், உன்னால் எய்தும் ஊர்கொள்ளி ஊர் என்று கேட்டாள். என்ன கேட்கிறாருன்னா, ஏப்பா நீ யாரா? நீ சிவபெருமானே இந்த ஊருக்குள்ள நுழைய அஞ்சுவான், பிரம்மதேவனே இந்த ஊரை முழுமையா பார்க்க முடியாது, நீ ஒரு குரங்கு உன்னால இதை பார்த்துட முடியுமா? போ என்று சினக்கிறாள் அவள். பிறகு அவள் நம்ம கோபமா பேசுறதை பார்த்து அனுமன் வந்து நகைக்கிறான். மனசுக்குள்ள சந்தோஷம், ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கிறான். சிரித்துக் கொண்டு சொல்லுகிறான், நீ வந்து உன்னுடைய உயிர் போயிடும், என்கிட்ட வந்து என்ன தடுத்தி என்றால் உன்னுடைய உயிர் போகும், அதனால் உனக்கு என்ன லாபம்? என்ன விடு, நான் இந்த வீட இந்த ஊருக்குள்ள போகாம நான் போக மாட்டேன் வெளியே. இந்த பாட்டு சொல்றேங்க. நக்காளை கண்டு ஐயன் மனத்து ஓர் நகை கொண்டான். அவளை பார்த்து ஐயன் மனத்து ஓர் நகை கொண்டான். நக்காய் நீ யார்? ஆர் சொல்ல வந்தாய்? நீ யார்? இது எதுக்கு நீ சொல்ற? உனது ஆவி முக்கால் ஏதாம் ஓடலை, உனது ஆய்வி போய்விடும், உனக்கு என்ன நன்மை அதனால்? இனி இவ்வூர் புக்கால் அன்றி போகலன், இந்த ஊருக்குள் நான் புகாமல் போக மாட்டேன் என்றான். புகழ் கொண்டான் என்று கம்பர் எழுதுகிறார். புகழ் கொண்டான் என்று எழுதுகிறார். ஏன் இந்த இடத்துல மட்டும் புகழ் கொண்டான் என்று எழுதுகிறார்னா, அந்த விடாமுயற்சி, அந்த பெர்சீவரன்ஸ், இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் உள்ள வந்து இவ்வளவு பெரிய அறைக்கு ஒரு இலங்கை தேவி வந்து 4 முகத்தால் 8 தோள் கொண்டு வந்து நின்று கொண்டு புரட்டுகிற பொழுதும் அவன் தன்னுடைய செயலில் பின்வாங்காமல் அப்படியே நிற்கிறான். அந்த பெர்சீவரன்ஸ் என்று சொல்லுவார்கள், விடாமுயற்சி. ஆக அப்பொழுதே அவன் புகழ் கொண்டவனாக மாறிவிடுகிறான் அனுமன். புக்காலன்றி இவ்வூர் புக்காலன்றி போகலன் என்றான், புகழ் கொண்டான் என்று கம்பர் எழுதுகிறார். இப்படி அவளை பார்த்து சொல்றான், நான் அந்த ஊரை போகாம நான் வெளியே போக மாட்டேன் என்று சொல்கிறார். உடனே இலங்கை தேவி அவன் சண்டைக்கு போடுகிறாள். சூலத்தை எறிகிறாள், அந்த சூலத்தை முறித்து போடுகிறான். பிறகு 2 பேரும் கட்டி பிடித்துக் கொண்டு சண்டை போடுகிறார். சண்டை போட்ட உடனே அனுமன் வந்து அவனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் பெண், ஆகவே அவளை கொல்லக்கூடாது என்று சொல்லி, பெண் இவள் கொல்லின் பிழை, இவள் பெண், ஆகவே இவளை கொன்றால் பிழையாகிவிடும் என்று சொல்லி ஒடியா நெஞ்சத்து ஓர் அடி கொண்டான். அவன் நெஞ்சத்தை பார்த்து மார்பில் ஓங்கி ஒரு அடி போட்டான். உயிரோடு இடியேறு உண்ட மால்வரை போல் மண்ணிடை வீழ்ந்தாள் என்று சொல்லுகிறான். ஒரு இடியா, பெரிய இடியில ஒரு மலை எப்படி தாக்குண்டு கீழே சாயுமோ அது போல இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பெரிய மழை பெஞ்சிச்சு, மழை, சாதாரண மழை. இந்த மழை வெள்ளத்திலே அந்த சில மலை குன்றுகள்லாம் உருண்டு உடைய ஆரம்பிச்சிருச்சு, மலை சரிவுகள்லாம் நடக்குது. ஆனா ஒரு பெரிய இடி வந்து இடித்தால் எப்படி ஒரு மலை குன்று தாங்க முடியாமல் கீழே சாயுமோ அது போல அந்த அரைக்கியானவள் அவள் அடித்த அடி, நெஞ்சில் அடித்த அடியிலே கீழே விழுந்தாள். அந்த இலங்கை தேவி விழுந்து விடுகிறாள். விழுந்த உடனே அவ அப்படியே மயக்கம் தெளிஞ்சு ஏஞ்சி உட்கார்ந்து தன்னுடைய வரலாறை கூறுகிறாள். நான் வந்து பிரம்மதேவனால் இந்த நகரை பாதுகாக்க அனுப்பப்பட்டேன், நான் இதை காவல் காத்து வந்தேன், எனக்கு இதுல இருந்து நான் எப்போ நான் மீள வேண்டும் என்று கேட்கிற பொழுது பிரம்மன் எனக்கு சொன்னா, ஒரு ஒரு குரங்கால் நீ அடிபடுகிற பொழுது உனக்கு அந்த விமோசனம் என்று சொன்னான். இன்றைக்கு நான் அடிபட்டு விட்டேன், அறம் வெல்லும் தீமை தோற்கும் என்பதற்கு இதை காட்டிலும் எடுத்துக்காட்டு இல்லை. அதை யாரும் சொல்லி விளக்க முடியுமா? முடியாது. அப்படிதான் எழுதுகிறார். அதுக்கு தெளிவாக யாரும் எழுதி சொல்ல வேண்டுமா? தனியாக சொல்ல வேண்டுமா? நிச்சயமாக அறம் வெல்லும், நீ உள்ளே போ என்று சொல்லிவிட்டு இலங்கை தேவி தன்னுடைய சாப விமோசனத்தை எய்திவிட்டு அங்கிருந்து கிளம்பி போய்விடுகிறார். அனுமன் தன்னுடைய உருவை சுருக்கி கொண்டு மதிலை தாண்டி உள்ளே போய்விடுகிறான். உள்ளே போய்விடுகிறார். இதெல்லாம் பாட்டு இருக்கு. அந்த உள்ள இலங்கைக்குள் போகிறான். போய் ஒரு அற்புதமான பாடல் எழுதுகிறார் கம்பர். வீரனும் விரும்பி நோக்கி மெய்மையே விளைவும் அஃது ஆரியன் கமலபாதம் அகத்து உற வணங்கி ஆண்டு. உடனே அவன் வந்து என்ன சொல்லுகிறார், அவளை பார்த்து சரி நீ போ என்று சொல்லிவிட்டு ஆரியன் கமலபாதம், ராமனை மனசுக்குள்ள நினைத்து அவனுடைய பாதத்தை வணங்கி அப்பூரியர் இலங்கை மூதூர் பொன்மதில் தாவி புக்கான். கடவுளை நினைத்துக் கொண்டு, ராமனை நினைத்துக் கொண்டு, அவனுடைய பாதங்களை மனதிலே வைத்து போற்றிக் கொண்டு அந்த பொன்மதிலை தாவி உள்ளே போகிறான். அது சொல்றாரு, ஓமை சொல்றாரு பாருங்க, சீரிய பாலின் வேலை சிறுபிறை தெரித்தது அண்ணான் என்று.
ஒரு பெரிய பால் கடல், பால்ல ஒரு பிறை, நம்ம பிறை ஊத்துவோம் இல்லையா தயிர் பாக்குறதுக்காக, அந்த சின்ன பிறையை திரித்தால் அது எப்படி இருக்குமோ அது போல அவன் தாண்டினான் என்று உண்மை சொல்கிறார். இதற்கு என்ன பொருத்தம் அப்படின்னா, இந்த மாநகர் மிகப்பெரிய மாநகர். அது பால் போல் தூய்மையாக இருக்கிறது. அது பெருந்த அகண்ட ஒரு பாத்திரத்தில் இருக்கிற பாலை போல் இருக்கிறது. அனுமன் தன் உருவை சுருக்கி போட்டு ஒரு சின்ன பிறை போல அதுல போய் தாவி விழுறான். அப்ப பிறை சின்னமாகத்தான் இருக்கும். ஆனா அந்த பாலை தயிராக பின்னாடி அதனுடைய இயல்பை கெடுத்து விடும். கெடுத்து விடும்னா என்ன, அதனுடைய இயல்பு அது. அது எதற்காக அது போகிறதோ அந்த வேலையை செய்யும். அந்த மாதிரி அந்த பிறை போல, ஒரு சிறிய பிறை போல தன்னுடைய உறவை சுருக்கிக் கொண்டு அவன் பாய்ந்தான் என்ற அர்த்தம். அதே சமயத்தில் அதுவரை தெளிவான பாலை போல இருக்கிற அந்த அரக்கனுடைய நகரை தயிராக படாத பாடு படுத்த போகிறான். அது போகிற பிறை போல அவன் தாங்கினான் என்பதற்கு ஒரு அற்புதமான ஊமை. அனைத்து வகைகளும் பார்க்கிற பொழுது பொருந்துகிற ஊமையாக இந்த பாடலை அவர் சொல்லுகிறார் கம்பர். அனுமன் இலங்கையில் பல பகுதிகளிலே தேடுறான். அதை தேடுகிற பொழுது அந்த பிறை அந்த பாலை எல்லா பகுதிகளிலும் அதனுடைய வேலை செய்வது போல அனைத்து பகுதிகளிலும் அதை தேடுகிறான். அந்த இளைஞனுடைய ஒளியை வைக்கிறான். பிறகு மாளிகை நிழல்களில் எல்லாம் மறைந்து செல்கிறான். இதெல்லாம் இருட்டுக்குள்ள நடக்குது. பசுக்கோட்டை 8 பேர் தானா? யார பேசுறாங்க? ஆவினங்களை அடைத்து வைக்கக்கூடிய அந்த பசுக்கோட்டில்கள் அதெல்லாம் தேடுகிறான். எல்லா இடத்துலயும் தேடுறான். அதுக்கு அழகான பல பாடல்களை எழுதுகிறார். ஒரு 2, 3 சுவையான பாடல்களை மட்டும் படிச்சுட்டே போறேன். பெரியவர்கள் தான் நீங்க. ஆத்துறை சாலை தோறும், மாடுகள் இருக்கக்கூடிய சாலை தோறும், ஆனையின் கூடம் தோறும், யானை இருக்கக்கூடிய கூடம் தோறும், மாத்துரு மாடம் தோறும், பல வகை விலங்குகள் உடைய மாடம் தோறும், வாசியின் பந்தி தோறும், வாசினா குதிரை சாலைகள் தோறும், காத்துரு சோலை தோறும், காத்துருனா பாதுகாப்பு மிக்க அந்த சோலைகள் தோறும், கருங்கடல் கடந்த தாளான், அந்த பெரிய கடலை கடந்த அந்த கால்களை உடைய அனுமன் பூத்தோறும் வாவி செல்லும் ஒரு வரி வண்டின் போனான். ஒவ்வொரு பூவாக போய் தாவி தாவி போகக்கூடிய வண்டை போல இவ்வளவு இடத்தையும் தாவி 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 அப்படியே பார்த்து கொண்டே தேடிக்கொண்டே சீதையை தேடிக்கொண்டே போகிறான் என்ற அற்புதமான ஒரு பாடல் எழுதுகிறார். நல்ல பாட்டு கேட்கறதுக்கு. ஆத்தூர் சோலை தோறும், ஆனையின் கூடம் தோறும், மாத்துரு மாடம் தோறும், வாசியின் பந்தி தோறும், காத்துரு சோலை போரும் கருங்கடல் கடந்த தாளான் பூத்தோறும் பாவி செல்லும் ஒரு வரி வண்டின் போனான் என்ற அற்புதமான ஒரு பாடலை எழுதுகிறார் கம்பர். கம்பன் அதாவது அந்த அனுமன் அந்த வண்டு எப்படி பூக்களை விட்டு பூக்களை தாவி போகும், அது போல ஒவ்வொரு இடத்தையும் விட்டு தாவி தாவி அனுமன் சென்றான் என்று எழுதுகிறான். பிறகு அங்கே அரக்கர்களை பார்க்கிறான். அவர்களை பார்த்து அவனுடைய எண்ண ஓட்டங்கள் வித்தியாசமா இருக்கின்றன. பிறகு கும்பகர்ணனை பார்க்கிறான். பார்க்கிற பொழுது இவன் தான் ராவணனோ அவன் தூங்குகிற நிலையெல்லாம் பாடல்கள் எழுதுகிறார், கம்பர் எழுதுகிறார். அதை பார்த்து இவன் தான் ராவணனோ என்று சந்தேகப்படுகிறான். சந்தேகப்பட்டு இருந்தாலும் ஒரு நொடியில் இவனுக்கு 10 தலை இல்லை, ஆகவே இவன் ராவணனாக இருக்க முடியாது என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகிறான். பிறகு பல இடங்களில் தேடுகிறான். அதுக்கெல்லாம் பாடல்கள் எழுதுகிறார். மாட கூடங்கள், மாளிகை ஊழிகை, மகளிராட அரங்குகள், அம்பலம், தேவர் ஆலயங்கள், பாடல் வேதிகை, பட்டி மண்டபம் முதல் பலவும் நாடி ஏகின ராகவன் புகழ் எனும் நலத்தான். ராமனை போல புகழ் பெற்ற அனுமன். ராமாயணத்துல எத்தனையோ பாத்திரங்கள் இருந்தாலும் யார கும்பிடுறோம், நம்ம பரதனை கும்பிடுறது இல்லை, லக்ஷ்மணனை கூட ராமனோட சேர்த்தான் கும்பிடுறத தவிர தனியா கும்பிடுறது இல்லை. ஆனால் தனியாக ராமனுக்கு இடையாக கும்பிடக்கூடிய புகழை பெற்றவனாக யார் இருக்கிறான்? அனுமன். அதான் சொல்கிறார், ராவனும் புகழ் எனும் நலத்தான். ராகவனை ஒத்த புகழுடைய நலமுடைய அனுமன் இப்படி எல்லா இடங்களையும் மாட கூடங்கள், மாளிகை ஊழிகை, ஆட அரங்குகள், பட்டி மண்டபம், பாடல் வேதிகை என்ற அத்தனையும் பார்த்து கொண்டே அவன் தேடிக்கொண்டே சீதையை தேடிக்கொண்டே போகிறான். பிறகு வீடனுடைய இல்லத்தை நோக்கி போகிறான். அங்கே அவனை பார்க்கிற பொழுது அதை எழுதுகிறார் கம்பர், ஒளித்து வாழ்கின்ற தருமம் அண்ணாந்தனை உற்றான். ஒளித்து வாழ்கின்ற தர்மம் அண்ணாந்தனை உற்றான் என்று எழுதுகிறார். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும் என்று சொல்வார்கள். அதாவது பெயரசு செய்தால் பிடந்தனும் சாத்திரங்கள் சொல்வார்கள். அது எப்படின்னா, ஒரு பெரிய தீமைகள் நிகழ்கிற பொழுது தர்மம் செத்து போயிடாது, ஆனா தன்னை சுருக்கி கொண்டு ஒளிந்து வாழும். மற்றொரு சமயத்தில் வெளிப்பட்டு அந்த தீமையை அழிக்க வேண்டும் என்பதற்காக அப்படி ஒளிந்து வாழக்கூடிய தர்மத்தை போல அங்கே வீடனன் இருந்தான் என்று பார்க்கிறார். அனுமன் இயற்கையிலே மிகப்பெரிய மதியூகி. அவன் நுட்பம் படைத்தவன், அறிவு நுட்பம் படைத்தவன், ஆட்களை பார்த்தவுடன் இடைப்படக்கூடிய தகுதி படைத்தவன். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ராமனும் லக்ஷ்மணனும் தேடி வருகிற பொழுது
அவர்கள் கைகளை வீசிக்கொண்டு கண்களை 4 புறங்களிலும் துழாவிக் கொண்டே வருவதை பார்த்து இவர்கள் ஏதோ ஒன்றை தொலைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அவன் மிக சரியாக கணித்து அவர்களிடம் நாடி அற்புதமாக பேசியதெல்லாம் நம்ம பார்த்தோம் கிஷ்கிந்தா காண்டத்துல. அப்படி மதியூகியாக இந்த அனுமன் விபீடனை கண்டதும் ஒளித்து வாருகின்ற தருமத்தை ஒத்த ஒரு 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 அரக்கன், அவனும் அரக்கன் தானே, ஒளித்து வாழ்கின்ற தர்மம் அண்ணாந்தனை அவன் பார்த்தான். பார்த்து விட்டு சரி இவன் வந்து நல்லவன் அவனுக்கு புரிஞ்சு போயிருது. உடனே அந்த இடத்தை விட்டுட்டு டக்குன்னு இவன் குற்றம் இல்லாததோர் குணத்தினன் இவன் என்று தெரிந்து அவனை தாண்டி போய் விடுகிறான். போய்விட்டு இந்திரஜித்தை அடைகிறான். இந்திரஜித்தினுடைய மாளிகை அடைகிறான். இந்திரஜித்தை பார்த்த உடனே அப்படியே வளைச்சு நின்றுறான். ஒரு அற்புதமா பாடல் போறார். கம்பர் வந்து ரொம்ப நுணுக்கமான பல செய்திகளை, வேலைகளை இந்த இடத்துல செஞ்சிருக்கிறார். அதாவது இந்திரஜித்தை பார்த்த உடனே பாருங்க, ஒவ்வொருத்தரை பார்த்த உடனே அனுமன் என்ன நினைக்கிறான்னு சொன்னார். கும்பகர்ணனை பார்த்த ராவணனா நினைக்கிறான், இல்ல இவன் 10 தலை இல்லை, சரிவன் இல்ல. விபீடனை பார்த்த உடனே குணமில்லாத குற்றமில்லாத குணமுடையவன் என்று தெளிந்து நகர்கிறான். இந்திரஜித்தை பார்த்த உடனே என்ன நினைக்கிறான், இவன் சாதாரண ஆள் இல்ல என்று உணர்ந்து கொண்டு இவன் கூட நமக்கு பெரிய போர் இருக்கு, இவன் சாதாரண ஆள் இல்ல, இவன் கூட நமக்கு மிகப்பெரிய போர் இருக்கிறது என்று அவன் உணர்ந்து கொள்கிறான். அதற்கு அற்புதமா எழுதுகிறார் கம்பர். இந்த பாட்டை மட்டும் கவனிங்க. வளையும் வாழ் எயிற்று அரக்கனோ கணிச்சியான் மகனோ அலையில் வாள் அறி அணையவன் யாவனோ அறியேன். புகையில் உறங்கக்கூடிய கொடு சிங்கத்தை போன்ற இந்த வீரன் அரக்கர் குலத்தவனா இல்ல சிவபெருமானுடைய மகனா யாருன்னே தெரியலையே. இவன் என்ன இப்படி இருக்கிறானே, இவன் என்ன சிங்கம் போல இருக்கிறானே, சிவபெருமானுக்கு மகன் முருகப்பெருமான் மாதிரி இருக்கிறானே இவன் என்று நினைக்கிறான். அறியேன். அப்ப நினைக்கிறான். அடுத்து சொல்றான், இளைய வீரனும் ஏந்தலும் இருவரும் பல நாள் உளைய உள்ள போர் இவனோடும் உளது என உணர்ந்தான். அப்ப அனுமன் இப்பவே நினைக்கிறான், இவனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆள் மட்டும் இல்ல, 2 பேரும் அண்ணன் தம்பி, யார், ராமனும் லட்சுமணனும் இருவரும் பல நாள் சண்டை போட்டுதான் அவனை ஜெயிக்க முடியும், ஒரு நாள்ல ஜெயிக்க முடியாது என்று அனுமன் உணர்ந்தான். அவனை பார்த்து அந்த இந்திரஜித் அவனுடைய தேஜஸ் எப்படி இருக்கு பாருங்க. இருந்தா அப்படிதான் இருக்கணும். நம்ம சிலரை பார்த்த உடனே சொல்ல முடியல, இது தாங்காது, 4 வருஷம் தாங்காது அப்படின்னு சில பேரை பார்த்தா நமக்கு தெரியும் என்ன. அப்படி இந்திரஜித்தை பார்த்த உடனே அனுமனுக்கு அவனுக்கு தெரியுது, இளைய வீரனும் ஏந்தலும். யார் இளைய வீரன்? யாரு? இந்திரஜித். யாரு? நம்ம லக்குமன். ஏந்தல் யார்? ராமன். இருவரும் 2 பேரும் சேர்ந்து பல நாள் சண்டை போட்டு உள்ள போர் இவனோடு உள்ளது, இவன் கூட இருக்கு, நம்ம பல நாள் போர் இருக்கு இவன்கிட்ட என்று அவன் உணர்ந்து கொண்டு செல்றான். உடனே அங்கே மற்ற அரக்கர்கள் அக்கன் போன்றவர்களுடைய இல்லங்களை தேடி பார்க்கிறான். பிறகு ராவணனுடைய காதல் கிழத்தியர் அவர்களுடைய இல்லங்கள்ல பார்க்கிறான், ரூபாய பார்க்கிறான். இங்க சீதையர் காலன் பார்க்கிறான். பிறகு உரிமை மகளிர் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு உரிமை கொண்டாடுகிற மகளிர் அவர்கள் பார்க்கிறான். அப்ப மண்டோதரியை பார்க்கிறான். மண்டோதரியை பார்த்த உடனே கொஞ்சம் நின்று நிதானமா பார்க்கிறான். இவளை பார்த்தா சீதையோ என்று ஐயுறுகிறான். இவளை பார்த்தால் ரொம்ப சாமுத்திரிக லட்சணப்படி ரொம்ப இலக்கணங்கள்லாம் நிறைந்தவளாக இருக்கிறாளே, இவள் சீதையாக இருக்குமோ என்று நினைக்கிற பொழுது அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. என்னன்னா, ராமனை காதலித்தவர்கள் மன்மதனே எதிர்க்கே வந்தாலும் அவன் பக்கம் காரணம் திருப்ப மாட்டாங்க. அப்படி இருக்கிற பொழுது இது ஒரு மாளிகையில இவ்வளவு மகிழ்ச்சியாக ஒருத்தி உறங்குகிறாள் என்று சொன்னால் அவள் வந்து சீதையாக இருக்க முடியாது என்று நினைவு கூறுகிறான். ராமனை போன்ற ஒரு மாவீரனுடைய காதலை பெற்றவர்கள் மன்மதனே எதிர்க்கே வந்தா கூட அவனை பார்ப்பதற்கு நினைக்க மாட்டார்கள். ஆனால் இவள் இந்த மகிழ்ச்சியோடு இந்த இடத்துல தனியாக தூங்குவது போல் இருக்கிறது, ஆகவே இவள் மாதிரி போல சீதையாக இருக்க வாய்ப்பில்லை என்று கருதுகிறான். அந்த அளவிற்கு மண்டோதரி மிகச்சிறந்த பார்க்கும்போது சீதை என்று கையுறுத்தக்க அளவுக்கு மிகச்சிறந்த இலக்கணங்களை பெற்றவளாக அந்த சாமுத்திரிகா லட்சணம் சொல்ற அந்த இலக்கணங்களை பெற்றவளாக இருக்கிறார். அதே சமயத்துல அதான் அனுமனுடைய அந்த மதியுகம் சொல்கிறான், இவள் தூங்குற விதம் சரியில்லை. இவள் தூங்குகிற பொழுது இவள் கூந்தல்கள்லாம் விரிந்து கிடக்கின்றன. ரொம்ப முக்கியமானது, கூந்தல்லாம் பெண்கள் விரிச்சு போடக்கூடாது. அதை பார்த்து அவர் அனுமன் நினைக்கிறார், இவள் கூந்தல் விரிந்திருக்கிறது, இவளுடைய மலர், அந்த கூந்தல் இருக்கக்கூடிய மலர், அந்த மலர் சரம் இல்லையா, அது வந்து பிரிந்து கிடக்கிறது. தூங்கும் போது அவள் ஏதோ உளறி கொண்டே இருக்கிறாள். இந்த பறைவம் சொல்லுவோம்ல, நம்ம தூங்கும் போது சில பேர் பறைவம், கனவு கண்டு பறைவம், நல்ல எண்ணங்கள்ல பறைவம், பயந்து பறைவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு தீய சகனம் என்று சொல்லுகிறாங்க. அவன் சொல்றான், இவள் இதை பார்க்கிற பொழுது இவளுக்கு ஏதோ மிகப்பெரிய தீமை வருகிற மாதிரி தெரிகிறது. கொஞ்ச நாளில் மிகப்பெரிய தீமையை மேற்கொள்ள போகிறவர்களாக இவள் தெரிகிறாள்.
என்று அவன் நினைக்கிறான். நினைச்சிட்டு சரி இது சீதையாக இருக்க முடியாது என்று அவன் கிளம்புகிறான். ராமனை நோக்கிய காதல் காரியருக்கு மீன் உயர்த்தவன் மருந்துதான் நீளுமோ. அதாவது மன்மதம் பார்த்தாலும் அவன் பக்கம் கண்ணு போகுமா? போகாது. இவளிடம் சில இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆகவே இவள் சீதையாக இருக்க முடியாது என்று தெளிஞ்சு அவன் அந்த இடத்தை விட்டு போறான். போகிற பொழுது அப்ப ராவணன் தூங்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறான். வீட்டுக்குள்ளதான் போறாரு நண்பர். பாக்குறப்போ ராவணனை பார்த்த உடனே அவருக்கு கோபம் வருது. கடுமையா கோபம் வருது. உன்னை கொன்னுடுவோமா அப்படின்னு கூட நினைக்கிறாரு. கொன்னதற்கு பிறகு இல்ல நம்ம கொன்னா சரியா வராது, இந்த போர் இருக்கிறது என்று சொல்லி தெளிந்து விட்டு பிறகு போறான். பார்த்துட்டு அங்கேயே பாக்குறான், சீதையை காணும். காண உடனே மனசு உடைஞ்சிருது. எல்லா இடமும் தேடிட்டான். எல்லா இடமும் தேடி எங்கேயுமே பார்த்துட்டு எங்கேயுமே பார்க்க முடியல. ராவணன் மனைக்குள்ளதான் இருக்கணும் இல்லையா? ராவணன் மனைக்குள்ள எல்லா பகுதியிலும் தேடிட்டான், இல்ல. ராவணன் படுத்திருக்க இடத்துலயும் இல்ல. ஆகவே மனசு நொந்து விடுகிறான். உடனே வருந்துகிறார் அனுமன் வருந்துகிறான். அதை அற்புதமான பாடலாக எழுதுகிறார் கம்பர். கிட்டத்தட்ட ஒரு 8 பாட்டு எழுதுறார். அந்த 8 பாட்டுல ஒரு 2 பாட்டை மட்டும் சொல்றேன். கொன்றானும் கொன்னுட்டானா கற்பழியா குலமகளை, இந்த கற்பை இழக்காத அந்த குலமகளை கொன்றானோ, கொடுந்தொழிலால் தின்றானோ, சாப்பிட்டானோ, எப்புறத்தை செரித்தானோ, சிறை எந்த இடத்துல கொண்டு போய் சிறை வச்சிருக்கானோ, சிறியன் ஒன்றானும் முறைகளை எனக்கு தெரியலையே. எங்கேயாவது ஜெயில வச்சுட்டானா, தின்னுட்டானா, கொன்னுட்டானா, ஒண்ணுமே தெரியலையே. மீண்டு இனி போய் என்னுரைக்கேன். இங்க போய் நான் திரும்பி போய் என்னத்தை சொல்றது அவங்கள்ட்ட? ஒன்றான பொழுது எனக்கு கொடுந்துயரம் போகாதா? நான் செத்தால் அழிய, நான் இறந்தால் அழிய, இந்த துயரம் என்னை விட்டு நீங்காது என்று புலம்புகிறார் அனுமன். மனசுக்குள்ள அப்படியே நொந்துறார். என்ன பண்ணான்னு தெரியலையே, எல்லா இடமும் அலைஞ்சிட்டமே. வெயிட் பண்ணட்டுமா? கொன்றானோ, அவன் இறந்தானோ, கொன்னுட்டானோ, தின்னுட்டானோ, ஜெயில போட்டு சிறையில் அடைத்து விட்டானோ, நான் போய் என்ன சொல்லுவேன்? இங்க என்னுரைப்பேன், மீண்டு போய் என்னுரைப்பேன். கொன்றாத பொழுது நான் இறந்தால் அடிக்க இந்த துயர் எனக்கு போகாது என்று அவர் புலம்புகிறார். அனுமன் புலம்புகிறான். பிறகு நினைக்கிறான், இது அற்புதமான பாட்டு. பாட்டை பாடினேன். கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன் கவிக்குலக்கூன் கொண்டு வரும் என்றிருக்கும். யான் இழைத்த கோள் இதுவால் புண்டரிக நயனத்தன் பால் இனி யான் போவேனோ, விண்டவரோடு உடன் வியாது யான் வாழா விழிவேனோ. கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன் கவிக்குலக்கோன் கொண்டு வரும் என்றிருக்கும். ராமர் என்ன நினைப்பாரு? ராமன் என்னது கொண்டிருப்பான், பார்த்துட்டு வந்துருவான் என்று அவன் நினைத்துக் கொண்டிருப்பான். காகுத்தன் கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன் பார்த்துட்டு அனுமன் வந்துருவான் என்று காகுத்தன் ராமன் பார்த்து நினைச்சுக்கிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கவிக்குலக்கோன், குரங்குகளுடைய கோன் அரசன் கொண்டு வரும் என்று இருக்கும். நல்ல செய்தி கொண்டு வருவான் அனுமன் என்று அவன் பார்த்து கொண்டிருப்பான். அற்பனாகிய நான் என்னுடைய ஏற்றுக்கொண்டு வந்த இந்த லட்சியம் இந்த நிலைமையில இருக்கு. இன்னும் என்னால பார்க்க முடியவில்லை. இனிமே தாமரை கண்ணன் புண்டரிக நயனன், அதாவது நம்ம தாமரை கண்ணனாகிய ராமனிடம் நான் போய் என்ன சொல்றது? பேசாம இந்த பகைவர்களோடு நம்ம இறந்து போய் பேசாம நான் போய் இவங்களை சண்டை போட்டு இறந்து போயிட்டு மேலோகம் போயிடவா என்று அவர் கருதுகிறார், என்று அவர் கலங்குகிறார். இப்படி அந்த ராமனுடைய அனுமனுடைய மன ஓட்டம். இந்த 200 பாடல்கள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 180 190 பாடல்கள் அவனுடைய மனம் நினைக்கிறது அப்படிங்கிறது தான். அது அவனுடைய கலங்கி அந்த மனதை அவன் நினைக்கிறான். பார்க்கிற பொழுது அப்பொழுதுதான் அங்கே அனுமன் அசோகவனத்தை பார்க்கிறான். எழுவுரையும் ஒளியாமல் யாண்டையிலும் உளனாய்த்தன் உள்ளுரையும் ஒருவனை போல் எம்மருங்கும் உலாவான் எழுதுறார். அதாவது இந்த இடம்னு இல்லாம எல்லா இடத்திலையும் நிரவி இருக்கக்கூடிய கடவுளை போல தன்னுடைய உள்ளத்துக்குள் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிற ராமனை போல் எல்லா இடங்களையும் பரவி தேர்றானா அனுமன். எப்படி இருக்கிறார் பாருங்க. அதாவது இறைவன் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது போல, அவன் உள்ளத்துக்குள் இறைவன் பரவி இருப்பது போல, ராமன் பரவி இருப்பது போல எல்லா இடங்களிலும் பரவி உலாவுவான். யாரு? இந்த அனுமன். உலாவி
கடைசியில என்ன பண்ணுகிறான்? ஒரு சோலையை பார்க்கிறான். அந்த சோலை அதாவது இங்க மரங்கள் எல்லாம் நிகழ்ந்து இருக்கிற ஒரு சோலையை பார்க்கிறான். அந்த சோலையை நோக்கி அவன் போகிறான். அதுதான் அசோகவனம் என்று அந்த அசோகவனத்தை கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சு அவன் அங்கே போகிறான் என்று எழுதுகிறார். எள்வுரையும் ஒழியாமல் யாண்டையுள்ளும் உளனாய்த்தன் உள்வுரையும் ஒருவனைப் போல் எம்மங்கும் உலாவான். தன் உள்ளே உடையக்கூடிய ராமனைப் போல் எல்லா பக்கங்களும் உலாவுவான். புல் உரையும் மானத்தை உரநோக்கி அயல் போவான். கல் உரையும் மலர்ச்சோலை அயல் ஒன்று கண்ணுற்றான். இதுவரைக்கும் பார்க்காம எல்லா இடம் பார்த்தாலும் இந்த ஒரு இடம் மிஸ் பண்ணிட்டான். இந்த ஒரு இடத்தை பார்க்காமல் விட்டோம். எந்த இடம்? தேன்மொழிந்த மலர்களை உடைய ஒரு சோலையை, பறவைகள் தங்கி ஆகாயத்தை நோக்கி பறந்து செல்லக்கூடிய ஒரு தேன் உரையக்கூடிய மலர்களை பிடிக்கக்கூடிய உயர்ந்த மரங்களை உடைய ஒரு சோலை. இதை மட்டும்தான் என்ன பார்க்கல என்று அயல்ல பார்த்து அதை நோக்கி அவன் போகிறான். அனுமன் போகிறான். தன் தேடலை தன்னுடைய லட்சியத்தை நாடி போகிறான். இவ்வளவு தூரம் கருங்கடலை தாண்டிய தாளான் என்று எழுதுகிறார் கம்பர். அந்த நீண்ட பெரிய கடலை தாண்டிய தாளான் இந்த பாதங்களை உடைய அனுமன் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி போகிறான். அப்படித்தான் நம்மளும் போயிட்டே இருக்கோம். தினமும் ஏதாவது தேடி போயிட்டே இருக்கோம். ராமன் அனுமனுடைய தேடலை போலதான் நம்முடைய தேடலும் இருக்கிறது. இதை நம்ம செய்யறோம். இது நமக்கு நடந்துடாதா? நம்முடைய வாழ்க்கை உயர்ந்து விடாதா? வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டோமா? படிச்சவன் நல்ல சீட்டு கிடைக்குமா? நல்ல வேலை கிடைக்குமா? நல்ல வருமானம் கிடைக்குமா? வரி குறையுமா? விலைவாசி குறையுமா என்று நம்முடைய தேடல்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றன. அந்த அனுமன் பட்ட பாட்டை போல நம்மளும் பாடிக்கொண்டுதான் இருக்கும். அத்தனை பேரும் அனுமனோடு சேர்ந்து நாம் அந்த லட்சியத்தை நோக்கி போகிறோம். கடைசியா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த அசோகவனத்தை நோக்கி அவன் போகிறான். இதோடு இந்த படலத்தை ஊர்தேர் படலத்தை கம்பர் நிறைவு செய்கிறார். நாமும் உங்கள் அனைவரின் அன்போடும் ஆசிகளோடும் நிறைவு செய்வோம். இதுகாரும் இந்த சிறியனுடைய உரையை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். அடுத்த கூட்டத்தில் அடுத்த படலத்தை பார்ப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.